இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இங்க பாருத்த, எல்லா உறவுலையும் இந்த மாதிரி ஒரு இடம் வரும். நீங்க கோவமா இருங்க, சண்டை போடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன அடிச்சுக்க கூட செய்யுங்க, பரவாயில்ல. ஆனா ஒண்ணு, வெறுப்பை மட்டும் வளர்த்துக்காதீங்க. முக்கியமா இந்த பஞ்சாயத்து பண்றதுக்கு என்ன இழுக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. இப்ப எனக்கும் என் பொண்டாட்டிக்கு சண்டைனா நான் என்ன பஞ்சாயத்தா கூட்டிக்கிட்டு இருக்கேன்? 4 பேர்த்த கூட்டு வந்து பேசணும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ என்ன அவமானப்படுத்துவா, என்ன அவ அவமானப்படுத்துவா, இவ்வளவுதான். அந்த மாதிரி இதெல்லாம் கேஷுவலா ஜாலியா எடுத்துட்டு போகணும். அதை விட்டுட்டு அவங்க கஞ்சி வைப்பாங்களாம், அது இவங்களுக்கு பிடிக்காதான். குறுக்க நாங்க வந்து வாங்கி இவங்களுக்கு கொடுக்கணுமா? என்னைய பார்த்தா என்ன டெலிவரி பாய் மாதிரியே தெரியுது? இவங்களும் அன்பு காட்டுவாங்களாம், அவங்களும் அன்பு காட்டுவாங்களாம். ஆனா நடுவுல நாங்க நின்று 2 பேர்த்துக்கு அதையும் தெளிவுபடுத்தணுமா? இந்த வேலையை என்கிட்ட வச்சுக்காதீங்க, ஆளை விடுங்க சாமி. ஹாஸ்பிட்டல் எப்போ போகணும்னு சொல்லு, கூட்டு போறேன். இல்லாட்டி இப்படியே முறைச்சிக்கிட்டே உட்காந்துரு. நான் வளர்த்த புள்ள எவ்வளவு பக்குவமா இருக்கு. இந்த பக்குவம் எனக்கு இல்லை. 1000 இருந்தாலும் பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பேசுற நீ எப்பவும் இப்படியே இருக்கணும் மாறா. ஆமா, வள்ளி எங்க? அவங்களுக்கு உடம்பு முடியல மாமா, படுத்திருக்காங்க. ஏன், என்னாச்சு? ஃபீவர் மாமா. என்கிட்ட ஒன்னும் சொல்லவே இல்லை. இப்ப எப்படி இருக்கு? அப்பா, அது மருந்து கொடுத்துருக்கோம், சரியாயிரும். அப்போ சமைக்கலையா? இல்ல மாமா, வள்ளியம்மா சமைக்கல, விஜி சமைச்சிருக்கா. கண்மணி, வா போய் சாப்பாடு கொண்டு வர. இதோ எடுத்துட்டு வந்துடுறேன் பசியில மாமா. தோசை வேண்டி கிடக்கு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. சை, ஏண்டா இது உனக்கு டேஸ்டா இருக்காடா? இத போய் நல்லா இருக்குன்னு சொல்றான் பாரு. உப்பு உரப்பு எதுவுமே இல்லையாடா? இவளெல்லாம் முதல்ல எதுக்கு கிச்சன் பக்கம் விடுறீங்க? வீரா, நீ சமைக்க வேண்டியதானே? மறுபடியும் பசியில இவரை மறந்துட்டேன். விஜய் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிறைய தடவை சாப்பிட்டுருக்கோம். ஆனா இது விஜய் சமைச்ச சாப்பாடு மாதிரி தெரியலையே. உண்மைதே மாமா, நீங்க சரியா சொல்றீங்க மாமா. இதெல்லாம் நான் சமைச்சதில்ல. இந்த நின்னு வேடிக்கை பாக்குறாளே பிருந்தா, அவதான் இது எல்லாத்தையும் சமைச்சா. அழடா அழடா, என்னடா இவ்வளவு சூப்பரா இருக்கேன்னு நினைச்சேன். சத்தியமா நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் நினைச்சது கரெக்டா இருக்கு. அப்ப பிருந்தா சமையல். பாத்தியல மாமா, உங்க மக எப்படி பேசுறாக? இந்த குடும்பத்துல எனக்குன்னு இருக்கிற ஒரு உரிமையையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்க பாக்குறா. சமயக்கட்டையும் புடிச்சுக்க பாக்குறா. இனிமே இந்த வீட்ல எனக்கு என்ன மாமா உரிமை இருக்கு? நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க மாமா, நான் அப்படியே போயிடுறேன். சரி, கிளம்பு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். நீங்களும் அவளை இந்த குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்கலாம் மாமா. விஜய், நீ சமைக்கலன்னு சொல்லு. அவ இன்ட்ரெஸ்ட் எடுத்து சமைச்சிருக்கானா, உனக்கு என்ன பிரச்சனை? என்னை எங்கக்கா சமைக்க விட்டிய? அதே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா கொடுத்து மண்டை குடைச்சல் குடுக்கறீங்களே. ஏமா இப்படி பண்ற? உன்னதான் ஒதுங்கி இருக்க சொல்றோம்ல. எதுக்கு இப்படி புதுசா பிரச்சனை உருவாக்குறேன்னு தெரியல. நான் என்ன மாமா தப்பு பண்ணிட்டேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரப்போறேன், இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ போறேன்னு கனவுல இருந்தேன். திடீர்னு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அந்த அதிர்ச்சியில இருந்து என்னால மீள முடியல மாமா. எப்படியாவது
இந்த குடும்பத்துல பந்தமாகணும்னு நினைச்சேன். அதனாலதான் சமைச்சேன். அது தப்பா மாமா? நான் சமைக்க கூடாதா? நான் சமைச்சத நீங்களாம் சாப்பிட மாட்டீங்களா? அந்த அளவுக்கு நான் ஆகாதவளா போயிட்டேனா மாமா? என்ன நீங்க மருமகளா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, இந்த வீட்ல ஒருத்தையா ஏத்துக்கலாம்ல. நியாயமா பார்த்தா இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டது நான் தானே மாமா? ஏன் வாழ்க்கை தானே இப்ப கேள்விக்குறியா நிக்குது. நான் என்ன தப்பு பண்ண மாமா? ஏய், என்னடி அழுது ஏமாத்தலான்னு பாக்குறியா? இந்த பாரு, உன் நடிப்புக்கெல்லாம் இங்க யாரும் மயங்க மாட்டாங்க. இப்படி நடிச்சுதானே கார்த்தி மச்சா கையால தாலியை கட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த. அதுவும் நான் அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போதே. உன்னால எப்படி அப்படி ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது? அப்போ யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதானே உன் நோக்கமா இருக்கு. விஜய், இல்ல மாமா. நீ நீ எதுவும் பேச வேண்டாமா? பிருந்தா, நீ சாப்பிட்டியாமா? மா உட்காருமா, நீங்க சாப்பிடு. உனக்கு அழகா இருக்குது நெயில் மச்சான். பாலிஷ். மச்சான், என்ன நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியுது? என் பொண்டாட்டி கைய பிடிச்சிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவ உங்க பொண்டாட்டினா அப்ப நான் யாருங்க? நீங்க கட்டின தாலிக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் அது தாலி இல்ல, வெறும் கயிறு. அப்படி கூட சொல்ல முடியாது. உனக்கு நீயே கட்டிக்கிட்ட ஒரு பெரிய தூக்கு கயிறு. மச்சான், ரொம்ப தப்பா பேசுறிய. ஆ, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. உங்களுக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் இப்படி எல்லாம் பழக கூடாதுன்னு சொல்லிருக்கால. ஓ, என்னை வெறுப்பேத்ததான் இப்படி எல்லாம் பண்றீங்களா? அடடே, சூப்பர். போ, கண்டுபிடிச்சிட்டியா? நீ சொல்றது கரெக்ட் தான். உன்னை வெறுப்பேத்துறதுக்காக தான் நாங்க இப்படி பண்றோம். அப்படித்தான் நாங்க பழகவும் செய்வோம். உன்னால என்ன பண்ண முடியும்? ஆ? நீ வாட செல்லக்குட்டி. கண்டவங்களாம் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறதுனால நம்மளோட லவ் குறைச்சிக்க கூடாது. என்ன? அவ கிடைக்கிறா விட எப்படி? செல்லக்குட்டி.